நாத்தன மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து 4000 ரூபா தானே ரொக்கம் கொடுத்து. நாத்தனா 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 மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாவை நான் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் பிள்ளைய கெடுத்து பாத்திர வண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாவை நான் ரொக்கம் கொடுத்து அந்த பாவி வரப்ப ஆக்கி புட்டான் பிள்ளைய கெடுத்து. நாத்தனா 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 மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாவை நான் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் பிள்ளைய கெடுத்து. இருக்க இருக்க ரொம்ப லோவாகுது பேட்டரி. கூட்டம் சுருங்குது. வர மாட்டேங்குது. கூட்டம் சுருங்குது. பெத்தாச்சி குடியிருப்பில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். இதுக்கு நேரம் உட்காந்துருக்க பொம்பளை ஆளுகள்லாம் என்னத்தா மாவளை கடத்துட்டு படுத்து கிடக்கலாம். அப்படியே அந்த காண்டா வழக்கு எரியிறது அது படுத்து கிடக்கிறது எனக்கு அப்படித்தாண்டா தெரியுது. எதில் போய் கள்ளப்பருப்பு புத்தையும் படுத்துட்டான்பா. பாய் பிடிச்சிடாமப்பா. இது யார் இந்த பிள்ளை ஒத்தையில் உட்காந்துருக்க பின்னாடி யாரா விட்டு போயிட்டாங்களா? அழுதுகிட்டு உட்காந்துருக்க அவங்க ஆத்தாவை காணா. ஏத்தா நல்ல பிள்ளையா தூக்கிட்டு போத்தாய். பிள்ளையை விட்டு விட்டு என்ன தூக்கம் தூங்குற? தம்பி ஒரு சேஜிபி எடுத்துகிட்டு வர முடியுமா? பெரிய பக்கெட்டில் ஒரு அரை மணி நேரம் ஓட்ட முடியுமா? இதுகளை பூரா அள்ளி இங்கே ஓடணுமே. கிளச்சி நல்லதாக எடுத்து கொண்டு காரைக்குள்ளே வித்துறேன். விதி இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? சுக்காப்பி போக மாட்டேன். வா நாளைக்கு வேற சிவகங்கை டவுனுக்கு வா. இதே காப்பி ஊசி போகாமல் சுட வச்சுக்கிட்டே இருக்கணும். விடிகிற வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடாத. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. இப்படி தாண்டா எதிர்த்து எதிர்த்து பேசுறான்டா. முத நான் சந்திச்ச நாரதர் ஹரிகோவிந்தா. மச்சான் கோவிந்தாலாம் இருக்கட்டும் மச்சான். அரவர போறியா? இல்லைங்க, என் தங்கச்சி நல்லா இருக்காங்க. என் தங்கச்சி உமா மாசமா இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க. சிங்கக்குட்டி பிறந்துட்டானா? கொஞ்சம் அப்படி மச்சத்து நாடி வரையா? 2 அரை வர்றேன். ஒரு நேரத்துக்கு பேர் வைக்கிறேடா பேப்பையம்மனு. உமாண்டியா மீனாட்சிண்டியா அப்போதான் உப்புமாண்டியா. என்ன வேற? தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு மச்சான். ஆம்பளை பிள்ளை தானேங்க? அதில் கொஞ்சம் சிங்கல். என்ன மச்சாச்சு? உங்கள் தங்கச்சிக்கு கருமுட்டை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. எப்படியே 4 உள்ளே தங்கிருச்சு. ஐயோ சந்தோஷங்க. சந்தோஷம். அது நிற மாதத்தோட ரேஷன் கடைக்கு போக வேணாம்ட்டு ரேஷன் கடை காரு பூட்டிட்டு போகணும்னு வேகமாக வெயிலில் ஓடிச்சு கிருன்னு செத்து போச்சு. தங்கச்சி செத்து போச்சா? ஒரு பிள்ளையை மட்டும் காப்பாற்றிட்டேன். அந்த ஒரு மருமையை எங்கேங்க இருக்கா? அந்த மிருதங்க வாதிக்க உமா அடங்கம்மா. உங்க தங்கச்சி பொழைச்சிருச்சுங்க. என்ன சொல்றிய? பால் இல்லைன்ட்டு உங்க தங்கச்சியை குதிரைகிட்ட விட்டுருக்கேன். ஆமாங்க. இந்த அக்கா எதுக்கு தெரிஞ்சு மருதமணிக்கு பிள்ளை வரந்தே அப்படித்தான் இருக்கும். எலிக்குட்டி மாதிரி. மச்சான் என் தங்கச்சியும் குதிரையும் நல்லா இருக்காங்க. எனப்பொருக்கம் செய்யட்டுமுங்க. ஒரு குட்டி தாரே நீங்க டெய்லி புதுக்கோட்டை சந்தைக்கடையை வள வாங்க. அந்த குதிரைக்கு குதிரை நிலைமை இல்லை. ஆனா கரெக்டா ஜோடி சேர்த்திருக்கிய மச்சான். இந்த உள்ள போயிட்டேன் குதிரைக்கு விட்டு. முத நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா, எதுக்கு அண்ணாந்து அண்ணாந்து வாக்குறீங்க? வாலிமொழி வாலிமொழி அதே உசுரோட்ட இந்த டீப்பில் இருக்கணும். இப்போ வந்தார் ஒரு நாரதர், அருமையான நாரதர். மலைப்பாம்பு தவளையை முழுங்கிட்டு கக்க முடியாம ஐயோ
எங்கள் மச்சான் தான் அக்கா வீட்டுக்காரு. அவருக்கு வளகாப்புக்கு சொல்லி விட்டாக போக முடியல. என்னடா அதை மூளை வந்தவனுக்கு முன்னாடி வந்து விதி. நான் என்ன செய்ய? இந்த மருதமணி அண்ணன் தான் ஓஏப்புக்கு எழுதி போட்டார். காலையில் தாலுகா ஆஃபீஸ் திறக்கட்டும்னு படுத்து. என்னடா அது தினமும் ஒன்று மாட்டிடுது எனக்கு. இந்த 2 பேர் படத்துக்கள் காலையில் மண் ஓட்ட வந்தவங்க அண்ணன் அங்கே ஒருத்தர் எப்படி படுத்து கிடக்கிற பாரு. அவன் யாரா சட்டையை கழட்டி போட்டு படுத்து கிடக்க? அவன் தாண்டா நிறகழுத்தி. சாமியாரை சந்திக்கிறேன். என்ன பழைய வாட்டு உனக்காத்தான் பாரு. துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தத்தி சிவவே நீலகண்டா ஒத்தி வைக்க நீ தானே வச்ச. எங்கிருந்து இங்கு வந்தா இந்திரஜால சாமியே, எங்கிருந்து இங்கு வந்தா இந்திரஜால சாமியே சாமியே சாமியே. ஐயோ வாட்ஸ் பேசுனீங்க தான். இருக்கும் இடத்தை விட்டு இருக்கிற இடத்துல பிரச்சனை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் யார நட்டுவாக்கலிங்கிற ஐயா. என்ன விநாயகர் சதுர்த்தி இன்னும் கரைக்காம வச்சிருக்காங்க. விநாயகர் கரைக்காம இருக்கிற இன்னும் 3 நாள் தங்கு பாரியா இல்லையா? சரி, நான் விநாயகர் பெருமனே இருக்கட்டும். விநாயகர் பெருமனுக்கு என்ன செய்யணும்? காலையில் சாயங்காலம் என்ன செய்வாங்க? கொலக்கட்டை சுத்தப்படுத்தி அதை கழுவி அதுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யணும். இருங்க, சுடுதண்ணி போட்டிருக்கேன், சுத்தம் பண்ணுவேன். எதுக்கு சுடுதண்ணி? இறைவனை சுடுதண்ணி எல்லா இறைவனுக்கும் குளிர் சார்ந்த தண்ணி. அதுக்கு தான் இளைஞர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பாலாபிஷேகம் இருக்கு. இறைவனுடைய எப்படி செத்தன குளிர் சார்ந்த சாதனங்களை பொறுத்தவனை டேய் கும்பிடாத, கூழ கும்பிட போடாத. கும்பிட போட்டீங்கன்னா நீ பெரிய நல்ல சாமினா இப்படி எப்படி அண்டாவை இறக்கி வைங்க. எந்த அண்டாவை? இந்த அண்டா எனக்கு தானே உனட்டு என்ன இருக்குது? என்ன சிரிக்கிற? நீ யாருங்க? நீங்க யாருங்க? விரட்டு மஞ்சு விட்ட காலமா? விரட்டு மஞ்சு விட்ட யார்? எனக்கு விரட்டு மஞ்சு விட்ட அவுத்து விட்ட காலையாமல பார்த்தா பாரு. சர்க்கஸ் கமல் காரமாந்துக்கிட்டு இவங்க எங்களை சொல்றாங்க தொலைச்சு கூட தொலைச்சிட்டீங்கன்னா வாங்க லைட் அடிச்சு தேடுவான். ஏன் தேடு? உனக்கு தான் அந்த வேலை. தேடு. யார் நீங்க? நீங்க யார் முதல்ல? அப்பாவோட புருஷன் தான். அப்பா? எந்த அப்பாவுடைய புருஷன்? என்னையா சிரிக்கிற? எங்க அம்மா இருக்குல்ல. உங்க அம்மா சொல்லு. எங்க அம்மாவோட அம்மா தான் எங்க அம்மா. அட மானங்கட்ட பையல நின்னு மாறவேலை. நீங்க என்ன அப்பா இருக்காருல்ல? எந்த அப்பா சொல்ற? எங்க அப்பா. அப்படி சொல்லு. எங்க அப்பாவோட புருஷன் தான் எங்க அப்பா. அப்பாவோட புருஷன் உன்னை இன்னைக்கு லூஸ் ஆக்காம நீங்க எல்லாம் சோத்து தானே சாப்பிடுறீங்க? ஏன் நீங்க என்ன காற்று மட்டும் சுவாசிக்கூடியவனா? அப்ப கம்பரசரை எதுல சொல்றீங்க? காற்று சுவாசிக்கூடியவனும் உன்ன மாதிரி சோத்தத்தில் சடங்களை வரைகளை ஏமாற்றி. அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. ஆமா, அது நியாயமானது. எங்க அம்மாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. டேய், அம்மாவோட பொண்டாட்டி அம்மா. அப்பா வந்து அம்மா கல்யாணம் பண்ணார்ல? நிச்சயமாக கல்யாணம் பண்ணிட்டு தான் அம்மாவோட கழுத்து தான் அப்பாவோட கழுத்து. எங்கடா பிடிச்சாங்கன்னு தெரியல. ஐயோ, என்ன எங்கே பிடிச்சாங்க? கிழக்கு ஏரியாவில் அம்மா இருக்குல்ல, அம்மா குழந்தை பத்துச்சுல, அம்மா பத்த உள்ளதான் அம்மா 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 தாய். அம்மா அம்மா நொம்மா நொம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா மணிகண்டா, உனக்கு புரியுதுலடா? அம்மாவோட அம்மா இருக்குல்ல, அம்மா அம்மாவோட அம்மா தான் அம்மா அம்மா. என்னடா அம்மா இங்கிட்டு வரியா? ஐயோ ஐயா, இவர் எந்த ஊர் யாரியா? இவர் யாரியா? பால்வாடியில் சோறு வாங்க வந்திருக்கார். பால்வாடியில இவரை பார்த்த பெரிய பக்தி மார்க்க மாதிரி இருக்குது. பிள்ளையாருக்கு பொங்க வச்சிருக்கீங்க. 2 நாளா சேல சும்மாவே உன்னையதான் நல்ல மனுஷன் நினைச்சேன். ஆனா நீனும் பாரு இந்த மாதிரி இருக்கிறீங்களா? யாரு மணி இருக்கிறது? கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. பிள்ளையார் இங்கே சாப்பிட்டு இருக்கு. நீங்க தானே சாப்பிடுறீங்க, ஏமாத்துறவங்க நீங்க. யாரு தும்பிச்சங்க கழட்டி வச்சிருக்குல்ல? ஆமா, கழட்டி வச்சிருக்கு. இது கழட்டி வச்சிருக்க. சொல்லியா கதைய? அதுங்க அண்ணன் தாங்க. அதான் நான் நீ தான் அரை லூசுன்னு பார்த்தேன். அந்த உன்னோட லூஸா இருக்காப்புல. முதல் லூஸாத்தான் இருந்துச்சு. துருவு போட்டு மண்ணெண்ணெயை போட்டு ரொம்ப லூஸ் ஆகி ரொம்ப டைட் பண்ணிக்கோங்க. அதை கம்பெனியை லூஸ் தானே நீ சொல்ற. தாங்களுடைய திருநாமம்
நாரதர் மகரிஷி. என்னது நாரை உரிச்சு விட்டீங்களா? நாரதர் மகரிஷிக்கு நாரதர் ஊசி போட்டீங்களா? நாரதர் மகரிஷி பச்சரிசி திருலோக சஞ்சாரி கஞ்சாயாவாரியா? ஆமா, கூடு விட்டு கூடு பயக்கிறவனான். நாங்க விழுத்தாடிட்டு உங்களை தண்ணி மேல நடக்கக்கூடியவனான். நீங்க தண்ணி மேல நடந்தா நாங்க சும்மா நடப்போம் சொல்லுடா. நீங்க வீடு விட்டு வீடு வாய்வீங்க. ஆமா. நீங்க கூடு விட்டு கூடு வாய்வீங்க, நாங்க வீடு விட்டு வீடு வாய்வோம். சிறுச பெருசாக்குவேன் தெரியுமா? சிறுச பெருசாக்குவி. ஐயா உங்க பேச்சுக்கு நான் வரல, என் பேச்சுக்கு நீ வராத. என்ன ப்ராப்ளம்? கரெக்டா இருந்தி சாமியத்தை நான் தேடிக்கிட்டு தெரிஞ்சேன். என்னையா விஷயமா? ஐயா பெருசா சிறுசாக்குனா நம்மளுக்கு அந்த வேலையே கிடையாது. சரி, இந்த சிறுசா பெருசாக்க. ஆமா ஆமா ஆமா. நல்லாரியா நல்லாரியா, எந்திரியா எந்திரியா எந்திரியா. பச்சை புள்ள பாவம். ஏன் மாமா பண்றீங்க? என்னமோ செய்யறாப்புல. எப்படியாவது நீங்க என்னன்னு சொல்லுங்க. சாமியெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? சாமான கொண்டு வந்திருக்கனவா? அவர் என்ன சென்ட்ரிங் பல அப்புறம் எதை வச்சு பெருசாக்குவாரு? எதை பெருசாக்கணும்? எற ஓடுவார். எற ஓட்டாது, பெருசா ஆகாது. நான் போடாத இறையா ஏதாவது பைப்பிரிஞ்சு வச்சு புடிச்சு. தம்பி, நீங்க நல்ல மருத்துவரை பாருங்க, கொண்டு காட்டுங்க, மருத்துவத்தை காட்டுங்க. அவர் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாரு. அவரை பார்த்தேங்க, அவர் ஊசியோட வந்தாரு, ஊசியை பூரா முறிக்குது. ஊசியை முறிக்கிறா? எப்படியாவது சாமி எனக்கு என் பொண்டாட்டிங்க என்னைக்கு வந்தாலும் அன்னையில இருந்து என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டதை. ஐயோ வந்துருச்சியா சாமி உனக்கு? அப்பா ஏன் வந்தது யாருப்பா? காளிமுனி. காளிமுனி ஐயோ வேண்டி வரம் கொடுப்பாரே, சொன்ன வாக்கு தப்ப மாட்டாரு, நல்லா தெரியும். கேளுப்பா, விரிச்சு எரியறேன். அருள் புடி எரியாதப்பா, செதறி போயிடும். கையில விடு வாங்கிக்கிறேன். இந்த காளிமுனி ஐயா இருக்கும்போதே என்ன கொஞ்சம் லூசா போடுறா எறும்பு. ஏப்பா நல்ல காளிமுனி, வாக்கு தவறாத காளிமுனி ஐயா. ஆசாரம் தவறக்கூடாது. சீக்கிரம் கேளுப்பா, மழை வர்றதுக்கு மெசேஜ் வருது. இந்த குடுக்குற சம்பளத்துல ஏதாவது சேர்த்து கொடுக்கலாமா? விடு, மழை ஏறது மாதிரி லைட்டா தெரியும். ஓடி போறது. கேளு. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை சண்டை சாமி. சரியா சரியா. அவ வந்ததுல இருந்து என்னையா இப்படி சிறுசாவே இருக்கு சிறுசாவே இருக்குன்றா. சிறுசாவே இருக்குதா? என்னையா எந்தோட சாமியை பிடிச்சவன் மடுவை பிடிச்சாங்க வாடா. அப்ப உண்மையான சாமி இல்லையா? யாரு அவன் என்னை பாடாப்படுத்துறியா? நீங்க ஆடுங்களேன், நான் பிடிக்கிறேன். உங்க பேரு நாசர்? நாரதர். நாசரா? நாரதர் மகரிஷி. என் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஆமா 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 ஆமாயா. மாட்டிக்கிட்டீங்க. என்ன மாட்டிக்கிட்டாங்க? உங்க அப்பாவோட கடன் நீங்க தானே கொடுத்துட்டு போனா? எங்க அப்போட கடனை கொடுக்கணுமா? காரைக்குடிக்கு சந்தைக்கு வந்தாரு. யாரு? மாடுவாங்க. என் தந்தையாகப்பட்டவனா? உங்க அப்பா தான். பார்த்துக்க முடியாது தம்பி, நீங்க விளையாட்டு பேசுறீங்க. பார்த்தேங்க, ஒரு கோட்டர் வாங்கி ஆள் கட்டி போட்டோம். ஐயா நீங்க எந்த பிறவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் தானே சுந்தரமையா பிறமை. விளையாட்டு தரமான வச்சு 4 மிகு யோடி 7 மிகு தொட்டம் 84 ஜீவரசம் படையக்கூடியவன். சாமி இப்படி எல்லாம் இப்படி பேச நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன தவறா பேசுனேன்? அவச்சாரம் 4 மிகு யோனி 7 மிகு தொட்டம் 84 ஜீவரசம் படையக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன். இந்த உலகத்துடைய சட்ட அராசரையும் படைக்கக்கூடியவன் நான். எல்லாத்தையும் அனைத்து ஜீவராசியும் அனைத்தையும் படைத்த தந்தையாகப்பட்டவன். உங்களை படைச்சவன் எங்கப்ப? எங்களை படைச்சவன் எங்கப்ப? எங்க அப்பா படைச்சவன். எங்க பண்ண? என்னையும் படைச்சவர் உங்க அப்பா. ஆமா ஆமா ஆமா. இப்ப எங்க அப்பா எங்க போனாரு? உங்க அப்பனே போய் கேளு. அப்ப உங்க அப்பா தான் வந்து டொங்காசு போட்டாரா? உன் தாய் வயிற்றில் கருப்பையிலுங்கிற அண்டப்பையில பிண்டத்தை பிடிச்சு போட்டது எங்க அப்பன். தண்டத்துக்கு உழைச்சது உங்க அப்பன். ஊரடிய செஞ்சது உங்க அப்பன். ஒருத்தருமே தெரியுமா செஞ்சது எங்க அப்பன். ஆக மொத்தம் உங்க ஆத்தா வெறும் தரிசு, அதுல விதைய போட்டது எங்க அப்பன். தண்ணிய வச்சது உங்க அப்பன். எங்க ஆத்தா தரிசு யாரு புருசு? இல்லடா, உங்க ஆத்தா வெறும் தரிசியா, அதுல விதைய போட்டது எங்க அப்பன். விதை எங்க இருந்து போட்டாரு? அந்த பையலுங்கிற பிண்டத்தை போட்டு மேல இருந்து போட்டாரு. எதுக்குள்ள போட்டாரு? அதாவது கருப்பையில போட்டாரு. தண்டத்துக்கு உழைச்சது உங்க அப்பன். தண்ணிய விட்டது உங்க அப்பன். தண்ணிய விட்டது எங்க அப்பன். ஆமா ஆமா ஆமா. கேளு மகனே,
எங்க ஆத்தாளுக்கு வேணாம். உங்க அம்மா கலைவாணி. கலவாணியா? கலைவாணியா? கலைவாணி. வெள்ளை கலை உடித்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை அரியா சத்திர வீட்டுக்குரிய தாயாகப்பட்டவள், கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். என் தாய் உன் நாய்வள் குடிகொண்ட நீ ஊமையா இருப்ப. என் தாய் உன் நாய்வள் குடிகொண்டிருக்கு தான் பேச்சு திறமை பெற்றார், ஆற்றல் பெற்றார். எப்பயுமே ஊம்பத ஊமையா? உங்களுடைய பெயர்னு கேட்டேன். பேர்? ஆமா. எங்க அப்பாவுக்கு குலசாமி. சரி. அரியக்குடி முனியாண்டி. ஐயா ஆரம்பிச்சுட்டா ஐயா, வாயா கொஞ்சம் நேரம் நீனு. எங்க ஆத்தாவுக்கு குலசாமி தூத்துக்குடி மலையாண்டி. பேரை கேட்டீங்களா? பேரை கேட்டையா? ஏன் ஏன் என்னாச்சு? காரக்குடி பக்கத்துல உள்ள எட்டப்பன முனியாண்டி. எடப்பார முனி எந்திரிக்க சொல்றாப்புல. மாட்டு வண்டி கட்டி 45,000 வண்டி கட்டி 90,000 மாடு ஓட்டி 45,533 வண்டின்னு சொல்லலாமே. கணக்குல இடிக்கும். அது எனக்கு கணக்கு பண்ண தெரியாது. 45,000 வண்டி ஓட்டி மாறாக காரக்குடி முனியாண்டிக்கு கெடா வெட்ட. சரி. காரக்குடியில எவனா இருக்கு அந்த முனியாண்டி? காரக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி உள்ள வேலிக்கரல உட்காந்துருக்காண்டா. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நகராட்சி கக்கூஸ்தா இருக்கு. நம்பிட்டு வேலிக்கருவிலன்னா பெரிய உடம்பரமே இருக்கு. இத சொன்னா சம்பளம் தர மாட்டானியா? எவ்வளவுயா பூஜை சொல்றது? அங்க இல்லையா அது மாதிரி? மாட்டு வண்டி காரக்குடி பஸ் ஸ்டாண்ட ஒட்டி வரும்போது சீனி வடி வெடிச்சதுல மாடு வெறிச்சுக்கிட்டு ரூட்டு மாறி போயிட்டாங்கடா தொண்டி கடற்கரைக்கு. நல்லா கேளுப்பா, தொண்டிக்கு போயிட்டாங்களாம். தொண்டி கடற்கரையில போன மாடு 45,000 வண்டி என் நெஞ்சிக்கிட்டு போயிருச்சுடா. எங்க? ஹைதராபாத். ஐயாடா, தொண்டி போன வண்டி அங்க சிலோனு போயிருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஹைதராபாத் போயிட்டாங்க. நானே நம்புறையா நம்பலையா? நம்பிட்டு ஹைதராபாத்னா அமெரிக்காவோட போயிருக்கு. இது ஆமான்னு சொல்லலைன்னா சம்பளம் தர மாட்டேன் சாமி. திருப்பி வண்டிய திருப்பி வரும்போது தொண்டிலிருந்து வண்டி திருப்பூருக்கு போகுது. பனியஞ்சட்டி வாங்க. ஹைதராபாத்ல இருந்து எப்ப வந்துச்சு? சாமி சொன்ன இடையில கேட்காத. திருப்பி 45,000 வண்டியும் காரக்குடி வருது. காரக்குடி பஸ் ஸ்டாண்ட காணோம். பஸ் ஸ்டாண்ட காணுமாம்டா. யாராவது களவாண்டு போயிருப்பாங்க. எப்படியா கலந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? ஜெயிச்சு சொல்றதுக்கு நான் ஊம் போடலைன்னா சம்பளத்தை குறைப்பேன். எப்படி மிரட்டி வச்சிருக்கான் பாரு உன்னைய. காட்டுக்குள்ள சாமியா காணா. எங்க கிளவி எல்லாம் தேடுறாங்கடா அண்ணே முனிய. சரி சரி சரி. அப்ப நம்ம சாமி இந்தா இருக்குன்னு மங்கு மங்குன்னு தவனா எங்க கிளவி. சரி. என்ன சாமின்னு பாக்குறாங்க. அது தூரு கட்ட. இந்த காத்தாடியை யாருப்பா போட்டது? சும்மாவே குது குதுன்னு வருது. காத்தாடியை நிப்பாட்டுங்க, ரொம்ப குளிருது. சாமி அருள் பிடிச்சி சொல்லும் போது ஊட வச்சாத அரைஞ்சுருவேன். விறகு கட்ட. அத்தாடி சாமியக்கானா முத்து போட்டு பாக்குறாரு கிளவி. முத்து பூரம் குப்புற விழுகுது. கிளவி மல்லாக்க விழுகிறா. கிளவி மல்லாக்க விழுந்தா முத்து பூரம் குப்புற கத்தை விழுந்திருக்கும். முத்து முத்து முத்து. ஆத்தாடி ஆத்தா நம்ம சாமி இங்க இருக்குன்னு பிள்ளை ரூபத்துல சாமி இறங்கி முனியாண்டி ஆடி சொல்லுதுரா பச்சை புள்ள. கல்ல அலசிட்டு பாக்குறாங்க. கேரளா 3 கிலோமீட்டர் மைலு கல்லு. எங்கடைய கேரளா 3 கிலோமீட்டர்னா 1.5 கிலோமீட்டரா இருந்திருக்கும். காராக்குடியிலிருந்து கேரளா 3 கிலோமீட்டர். ஐயா உங்களுக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? சம்பளம் வேணும்னா அவன் சொல்றதுக்கு நான் ஊம் போட்ட மாதிரி நீங்களும் ஊம் போடுங்க. நான் எதுக்கு ஊம் போடணும்? திருப்பி கல்லா அலசிட்டு பிரட்டி ஊன்றாங்க. கோயம்புத்தூர் 2 கிலோமீட்டர். அது நெடுஞ்சாலத்துறை பிரச்சனைடா. ஐயா நான் போயிட்டு வர்றேன். இதுக்கு மேல இருந்தா கொலவழி நடந்து போயிடும். ஐயா பாருங்க எவ்வளவு பொய் பேசுறேன். நீங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அப்படிட்டும் பொய்யா சொல்றதெல்லாம். நீ கொடுக்குற சம்பளத்துக்கு ஒரு அளவுக்கே ஊம் போட முடியும்டா. ஏண்டா எங்கங்கடா ஹைதராபாத்ன்ற திருப்பூருன்ற தொண்டிங்கிறாப்புல. இந்த சம்பளத்தை வாங்கி நான் பொழப்பழையுள்ள 4 பேர்த்த குடிச்சுக்கிட்டு போய்
திருப்பி கல்லு என்ன கல்லுன்னு கம்மா தண்ணியில அலசிட்டு பாக்குறாங்க. அது ஆலப்புழா கல்லு. ஆளாளுக்கு புலந்த கல்லு, அது ஆலப்புழா கல்லு. என்ன வேணும் சொல்லுடா சொல்லுடா, இருக்கிறவங்க கேட்டுட்டு போகட்டும். திருப்பி சாமிய கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னை முனி நிக்கிறேன் ஆறடியில. ஆத்தாடி ஆத்தா, நம்ம சாமி இங்க இருக்குன்னு மாலையை போட்டு சந்திரத்தை வச்சுட்டு பாக்குறாங்க. அது சாமி இல்லடா, உலக்கடா. டேய் உலக்கையா? எல்லா உலக்கைக்கும் முனியாண்டிக்கு வித்தியாசம் தெரியாம புறம் தடவிக்கிட்டாதான் செஞ்சாங்க. ஒரு வழியா சாமிய பார்த்துட்டாங்க. சாமிய பார்த்தவங்க பொங்கப்பானைய மறந்துட்டாங்கப்பா. எப்பா 45,000 வண்டியை பூட்டி 90,000 மாடும் பூட்டி 1,37,000 ஆளு போனவங்க அங்க பொங்க வைக்கத்தானே போனாங்க. பொங்க வைக்க போனவங்க பானையை மறந்துட்டு யாரும் கொஞ்சம் இருங்க, விசாரணை முடிஞ்சு வரட்டும். இவங்க செலவு தனியா கட்ட நீ சொன்னதுக்கு 12 லட்சம் செலவு பண்ண அந்த விநாயகர் சேர்த்தியை நிறுத்தி விட்டானே. வேற எப்படின்னு இவ்வளவு நேரம் போராடி நிறுத்தி வச்சிருந்த பேர் போச்சா? பொங்க பானை வாங்க போறாங்க பொட்டப்பாளையத்துக்கு. பொட்டப்பாளையம் அது எங்களுக்கு பொட்டப்பாளையம். மதுரை மாவட்டம், திண்டுக்கல் வட்டம் மாவட்டம், இங்கே சிவகங்கை தாலுகா 3 மாவட்டம், தூத்துக்குடி ஒன்றியம் 4 மாவட்டம், நாமக்கல் ஊராட்சி 5 மாவட்டம், பெத்தனாச்சி குடியிருப்புக்கு பாத்தியப்பட்டது 5 மாவட்டத்தை சொல்லிட்டான். எந்த ஊர்னு நாட கேட்டாரு, இத்தனை மாவட்டத்தை சொல்றேன். நம்புனா காசு வரும். ஐயா நம்பிட்டேன், இது ஊரம் ஒரே மாவட்டத்துக்குள்ளதே இருக்கு, ஒரே ஒன்றியம். நம்பிட்டேன். பானை வாங்கி வராக. பானைய வாங்கி வரும்போது அடுத்தடி மேளத்தோட பானையை இறக்குறாங்க. சரி, அந்த பானை பொங்க பானை இல்லடா, சருவ பானை. இது சருவ பானையா இருந்தா பொங்க பானையா இருந்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதுக்கெல்லாம் போட்டுக்கிறேன். அந்த சருவ பானை இல்லைன்னா இந்த பானை எடுத்துக்கிட்டு போக. இந்த பானைனா இங்க உள்ள பானையை சொல்லு. சொல்லுவேன், வேற பானையை தூக்கிட்டு போக. இந்த பானையை தூக்குன்னு சொன்னீங்க. இது பானை கிடையாது, குடம். சரி, டேய் கதைக்கு வாங்க. திருப்பி பானைய வாங்க போறாங்க. பாசாத்தா குடி. சொல்லுப்பா. பாசாத்தா குடி எங்க இருக்குன்னு தெரியுமா சாமி? தெரியாது. எங்க கேட்கவே வேணாம். பாசாத்தா குடி சரி சொல்லுப்பா. பாசாத்தா குடியிலோட வாங்கிருப்பாங்க. சொல்லுப்பா. பானைய வாங்கி வரும்போது பானை நெளியுது. பானை நெளிஞ்சு வச்சா. பானை நெலுவெடுக்க போறாங்க. மண்பானைய பாசானம். பாசானம்னா விஷமியா? பாசானம் இல்லைங்க, மோதானம் பக்கத்துல இருக்க பாசானம் தானே. ஆமையா அங்கதான் நல்லா நெளிவெடுப்பாங்க. பானையை நெலுவெடுத்து கொண்டு வந்து உல ஊத்தி வைக்கிறாங்க. பானை ஓட்டை அடைக்கிறதுக்கு போறாங்க. ஒட்டச்சத்திரம். ஒட்டச்சத்திரத்துக்கு போய் அடைச்சிட்டு வந்த பானை இங்க தீய வச்சு எரிக்கிறாங்க. தூர்வு மட்டும் கலந்து கீழே விழுகுது. ஆடி தூர காணவனும் கிளவி சேலையை அவுக்குறா. கிளவின் கோமணத்தை காணாம். அவன் சேலையை அவுத்தா இவன் கோமணம் காணாமனு தானே போகும். சரி, இது எப்படா நீங்களாம் பேச கத்துக்கிட்டீங்க? இருங்கங்க. திருப்பி தூர ஒட்டுறதுக்கு போறாங்க. தூத்துக்குடிக்கு. தூத்துக்குடி உப்பை வாங்கி தேய்ச்சிக்கிட்டு ஒட்டுவாங்க. சக்கு 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 சக்குண்டு ஒட்டி கொண்டு வந்து உலைய ஊத்தி வைக்கும் போது தண்ணி இல்லைன்னு போறாங்கடா ராமேஸ்வரம் கடலுக்கு. கடல் தண்ணி உப்பா இருக்கும். பொங்க பானை அது சேலையில வடிகட்டினா உப்பு மாறும்னு நம்ம சாமி நிக்குதா. நம்பிட்டேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்க சொன்னதை எடுத்துக்கங்க. தண்ணியே சேலையில வடிக்கிட்டா உப்பு மாறிடுவான். சாமி துடியா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல ஒரு வழியா உல ஊத்தி பானை பொங்குது. அரிசியை மறந்துட்டாங்க. எப்பதாண்டா உண்மையா சொல்லுவீங்க நீங்க? நான் நல்லா கேட்டு போறேன். அரிசி வாங்குறதுக்கு போறாங்க. அகமதாபாத். அப்படி சொல்லுங்க. ஆமா, காரைக்குடியில கிடைக்காது, புதுக்கோட்டையில கிடைக்காது. இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டிலே அரிசி கிடையாது. இந்த வண்டி அவுத்தாங்களா இல்ல மாடு தண்ணி விட்டாங்களா? போயிட்டே இருக்கான். அது தெய்வ பிறவி மாடு. அரிசிய வாங்கிட்டு வந்து ஓலைய போடுறாங்க. அது பச்சரிசி இல்லாம புழுங்கரிசியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அரிசிய மாத்துறதுக்கு போறா. அங்கே மெட்ராஸ் பக்கத்துல உள்ள பாடி புது நகர்
சென்னை பாடிக்கு போயிட்டாயா அவன். ஐயோ இன்னும் எந்தெந்த ஊரா சொல்ல பாடி புதுநகருக்கு போகும்போது அங்க ஒரு பாடி விழுந்ததுனால 30 செல்லட்டும்னு வந்துட்டாங்கடா. ஐயா சின்ன சந்தேகம் ஐயா, சாமி பொங்கு முடியாண்டி நீ அந்த முதவ எங்க அரிசி வாங்கினாங்க? வாங்கின இடம் ஆரம்பத்தை தெரியாது. உண்மையா சொன்னதானே தெரியும், அது பொய்ய சொன்னதில்ல. வெட்டிடுச்சு சாமிக்கு பிடிச்சி இருக்குது கையப்பா முனியாண்டி எரிஞ்சது. ஒரு வழியா பானையை கொண்டு வந்து பொங்க கிண்ட போகும்போது வெள்ளத்தை காணாம். ஐயா பானை இல்லையா, அரிசியா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கய்யா. அரிசி வந்துருச்சுப்பா, ஒரு அளவு சம்பளம். ஆமையா வேணும்யா. மண்டை வெள்ளத்துக்கு வாங்கி வந்து இடிச்சிட்டு போடும் போது சண்டை வந்துருச்சு. கிசுமுச காணாம். கிசுமுசு இல்லைன்னா பொங்கப்பானை வேகாதுல்ல. பொங்கப்பானை பொங்கச்சோறு கிசுமுசு வாங்க போறாங்க. கிளியூர் பக்கத்துல தான் இருக்கு, பரவாயில்ல. திருவாடனை பக்கம், புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிளியூர் இருக்கு. கிளியூருக்கு கிசுமுசுக்கு போகும்போது பொண்டாட்டி போதும் கிசுமுசு சண்டை வந்துச்சு. என்னதாண்டா எப்பதாண்டா இந்த கதைக்கு முடிவு உண்டு? கிசுமுசு சண்டைண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியலையே தம்பி. உங்களுக்கு தெரியாது, அதுதான் டொங்காது சண்டை. ஒரு வழியா பொங்கச்சோற கிண்டி இறக்கும் போது கடாய காணாம யாரோட கடாவை போனாங்க? கெடா வாங்குறதுக்கு போறாங்க. கெளுத்திபுரம். கெளுத்திபுரம்னா வாய்க்கில் வாரதெல்லாம் வார்த்தைன்னு பேசுறாங்க. ஐயோ என்னையா அது? ஒரு வழியா கெடா வெட்டி. அண்ணே பேர் சொல்ல போறேன், வாங்க. கெடா வெட்டி சரி, கெடா வெட்டி பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சது யாரு பேர் தானே கேட்டீங்க? அம்மாவோட பிறந்தது மொத்தம் 17 சின்னம்மா. 17 சின்னம்மாவில் 2ஆவது சின்னம்மா கட்டி கொடுத்தேன். ஒரு இடத்துல போய் இருந்து அவன் சந்தேகப்பட்டு விரட்டி விட்டாங்க. திருப்பி வந்து கோச்சிட்டு வந்து இங்கே இருக்கும் போதே ஊரில் ஆடு மேய்ச்சிருந்த கதிரை சமையனை விரும்பினது. கதிரை மேலே விரும்புதேன். அவனுக்கு ஒரு பிள்ளை தங்கி தான் பொம்பளை பிள்ளை வந்தது. அந்த பொம்பளை பிள்ளை வந்து வயசுக்கு வர வரைக்கும் பேசாமல் வாழ்ந்தவன் மறுபடியும் வாழ மாட்டேன்னுட்டேன். இந்த 6ஆவது சின்னம்மாவை கட்டி கொடுக்கும் போதே வண்டி சாஞ்சது. வண்டி சாயும் போதே திருப்பி வந்து தரத்தினி முடிச்ச முட்டினே எங்கள் ஐயா செருப்பிட்டு அடிக்கும் போதே எங்கள் அப்பத்தா உலக கிட்ட வெதரில் அடித்தது. அப்போ அடிக்கும் போதே சண்டை வந்துட்டு இந்த 11ஆவது சின்னம்மா என்ன பண்ணுச்சு, ரெட்டை பிள்ளை வரஞ்சில அந்த ரெட்டை பிள்ளையை மருத்துவமனையில் பார்க்கும் போதே எங்கள் அப்பத்தா மருத்துவமனை வாசல்லே விழுந்து அழுகும் போதே அவன் தெச்சரை கொண்டு வந்து மேலே விட்டு ஒரு காலை ஒடிச்சது. அதுக்கப்புறம் ராமலட்சுமி 2 பேர் பிறந்ததுனால தான் இந்த 8ஆவது சின்னம்மாவோட மூத்த சின்னம்மா 9ஆவது சின்னம்மாவோட அந்த 13ஆவது சின்னம்மா 2 பேரும் போய் சடங்கு போகிறோம்னே அண்டாவை நெளிக்கும் போதே தாய் மாமை வெடியை கொண்டு போய் படப்பில் வச்சது. படப்பு வைக்கும் போதே சித்திரச்செல்வன் கத்திக்கப்பட்டு வெட்டும் போதே அவள் தலைமச்சரை அறுத்தது. அப்போ தலைமச்சரை அடிக்கும் போதே லட்சுமணி ராமர் 2 பேரும் சண்டை போட்டு இந்த மூத்த சின்னம்மாவோட மக வயசுக்கு வரும்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு இதை கட்டி கொடுக்க முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 12ஆவது ஒருத்தர் விரும்பும் போதே வாத்தியாட்ட போய் சொல்லும் போதே வாத்தியார் டிசி கழிச்சு கொடுத்தாரு. திருப்பி வந்து 2 பேரும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் இந்த 3ஆவது சின்னம்மாவோட 2ஆவது சின்னம்மாவோட 2 பேரும் கூட்டு சேர்ந்து டவுன் பஸ்ஸில் ஏறும் போதே படிக்கட்டிலேருந்து விழுந்தது. படிக்கட்டிலேருந்து விழும்போதே ரேஷன் அரிசி ஓட்டையாக போகும்போதே அந்த ரேஷன் கடை சண்டை ஓட்டு காடை கழிச்சு வீட்டுக்கு அனுப்புறது. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த 2 பேரோட பஞ்சாயத்து பண்ணும்போதே அந்த 7 பேர் ஒன்றா சேர்ந்து 3 பேரோட வந்து அப்புறம் 2 பேர் சைக்கிளில் போகும்போதே அவங்க 3 பேர் மாட்டு வண்டியில் வந்தது. இரியா பேசப்படியா சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போடணும். எல்லாரும் சுத்தமாக வாங்க அப்படின்னு மொத்தமாக விட்டு இந்த கோயிலுக்கு வரும்போதே கேட்டில் வந்து கரண்ட் அடிச்சது. கரண்ட் அடிக்கும் போதே அப்போ கரண்ட் அடிச்சுன்னா வயர் இருந்தால் இருந்துச்சுன்னா வயரை பிடிச்சி இழுத்தது. அப்போ சின்ன பையன் ஆலமரத்தில் ஏறி விழுகும் போதே வெளியே இருந்த மேலே. இப்போ யார் வேற சொல்லிருக்க 3ஆவது சின்னம்மாவோட மயம் பேர் தான் கிருத்திக் ரோஷன். நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு சோடா கொண்டு வாங்கடா. பேர் என்னன்னு கேட்டதுக்கு என்னடா உலகத்தாண்டுடைய கதை உள்ள சொல்லிட்டு வர. பிள்ளையாருக்கு கும்பாசத்துக்கு ஓதுனியா தெரியலையே. என்னையா பேர் என்ன கேட்டா ஒத்த வார்த்தையில் முடிஞ்சு வச்சு. இப்பதான் கிருத்திக் ரோஷன் சொல்லிருக்கியா? என்னது கிருத்திக் ரோஷன்? ஆகா இன்னும் அப்புறம் சொல்லியா எங்கடா உங்களை பிடிச்சாங்கன்னு தெரியல. பேரு கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய தத்துவத்தை வாழ்த்துக்களுக்கு சரியான திறமைக்கு உன்னை பாராட்டுறேன் தம்பி. ஆனா உன்னை உண்மையிலே ரொம்ப மனசு. ஆனா அப்படி பேசுறது யாராலும் முடியாது. இந்த பெத்தாசி குடியிருப்புல இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இளைஞர்கள் கொண்டாடக்கூடியது. இந்த பணம் எவ்வளவு பணம், மொத்த பண செலவு, அந்த செலவு அன்னைக்கு நான் ஊர்ல பண்ணை கூட இருக்கேன் காரைக்குடில. வாங்கி தரேன், கைமாத்த வாங்கி தரேன். என்ன அது வாங்க வாங்கி தரேன். ஐயா நீங்க இந்த பணத்தை
எங்கிட்ட நான் பண்ணை ஆமா 4 பேர் எல்லாம் குடிச்சா அவ்வளவு காசு தர்றாங்க. நாங்க வேலை வத்தாது கடனை கட்டிக்கிறோம். அவனே கப்ளிங் கிடைக்காம அந்த வேலைக்கு வருவியா? 100 200 நீங்க சொல்லுங்க. பண்ணைக்கு இருந்து மாடு கூட மேய்ச்சு நான் சரி. பணத்தை சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிறோம். இந்த இப்ப சொன்னீங்கல்ல இது அப்படியே ஒரு திருப்பி சொல்லுங்க. இந்த சாமி வந்துருச்சு. சாமி பாரு, உண்மையை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பொய். என் பேரு வீரத்தேவன். அப்பா பெயரு நம்பிராசன். அம்மா பெயரு நங்கே மோகினி. இந்த திளைக்கு என்ன வேலை பார்க்குறீங்க? திணைக்காவல். காப்பது ஆண்களா பெண்களா? சீம்பால். ஆண்களா பெண்களா? சீம்பால். பெண்கள் என் தங்கச்சி. பெண்களுடைய பெயர்கள்? ஒன்னு வள்ளி. அடுத்த பெண்மகள் எங்கால். உனக்கெல்லாம் ஒரு ஆளு. ஏன் நீங்க புலங்கிட்டு போறீங்களா? உனக்கெல்லாம் ஒரு ஆளியா? என்னுடைய ஆள். பெண்மகளை அழைத்து வரியா? அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் காரக்குடி வட்டாரத்திலே செட்டி நாட்டிலே இப்படி ஒரு சாமியை நான் பார்த்ததில்லை அண்ணா. பார்த்திருக்க முடியாது தம்பி. அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இவரவா மகாபுருஷன்? அழைத்து வாருங்கள் என்றால் மகாபுருஷன் இல்ல, அவர் துப்புலட்சுமி புருஷன். மகா என்ற உயர்வு. ஐயா, அழைத்து வாருங்கள் என்றால் அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? என்ன அர்த்தம்? என்ன அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பெண்ணை கூட்டியாந்து விடுங்கடா என்றார். நாளைக்கு சிவகங்கை மாவட்டமே எல்லா இடத்துலயும் பஸ் அங்கன்னு நிக்குமே. ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கத்தான் செய்ய. எத்தனை இடத்துல புரட்டா கல்லு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். அதுல போட்டு குத்து புரட்டா போட்டா டங்கு டங்குன்னு சத்தம். ஐயோ, என் மாவட்டமே நாளைக்கு இடியுமே. எதுக்கு இடி? எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, என்னை கூட்டி. தம்பி, உனக்குன்னு ஒரு பேர் இருக்கிறதுனாலதான் இனிமேல் நம்மளுக்கு சம்பாத்தியம் பணம் அள்ளி கொட்ட போகுது. எப்படி கொட்டுமண்ணா? கூட்டியாந்து விடுங்கடான்றார். வாரு, நாளையில இருந்து ஆபீஸ் திறக்க போறேன். சிவகங்கை, காரைக்குடி, மானாமரம், எங்கெங்கயோ புதுக்கோட்டை ஹோட்டலா? எம்கே கப்ளிங் ஆபீஸ். கப்ளிங் ஆபீஸ் அந்த வண்டிலாம் வந்துட்டாங்க. ஆமா, டிக்கெட் போடத்தே. தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுனே. நீ தானே டோக்கன் கொடுக்குறவனே. அவன் ரூம் பாய். அவர் ரூம் பாய். அவரு இடத்த பூரா சுத்தம் பண்றவரு. நீலகண்டை வெள்ளை அடிக்கிறவரு. என்ன எந்த கண்ணே கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்திட்ட எப்பிறவே புட்டுக்கிளி போல வந்தமடா ஆகாச சூரியனே எந்தனா பாண்டியனே எப்பிறவி வீரமண்ணு இன்று விரிந்தோமடா ரெண்டு பேராண்டா. எந்த அண்ணன்டா தம்பி மாடு மாதிரி பால் குடிப்பாங்களா? கண்ணே, ஆஹா, மரியாதை கூப்பிடுங்க. என்னடா டொங்குறா டொங்காசு போட்டது அர்த்தம். கண்ணே, பவஞ்சி இளமானி சோத்திரமாண்டவரே
சாக்கெட்டு பிரிய போது பெரிய அளவுக்கு இருக்கு. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கிறார். இவள் தேலி கெளுத்தி நாரத மகரிஷி வந்திருக்கார். சாமி வருது சாமி வருது பிள்ளையார் வரை வராரு. அடிச்சிட்டாங்களா, கரைக்கிற அடி அடிச்சிட்டாங்க. வாங்க. ஒரு சூடமேத்தி டிங் 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 டிங். என்னடா ரேசேசி இறக்க நாள் மாதிரி. ஒரு சூடமேத்தி சூட கைய போட்டு விடு கணபதி. பிராம்சாரி பிராம்சாரி. ஐயோ சாமி உனக்கு என்ன மூலமா? இவங்களை எங்கனே பார்த்துருக்கேன் தேவைப்பட்ட பஸ் ஸ்டாண்ட்ல. அச்சம் மண்டன் நானோ மறந்தாச்சு. ஏ சுத்தமா இருக்கியா? அப்படி எனக்கா ஒரு தடவை ஆடுங்க. நான் ஜாடி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை. போட்டுக்காரா இல்லையா? என்ன வாட்டர் கேன் மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லுங்க. அப்படியா இருக்குது? அப்படியா இருக்குது? டேய் இந்த பொம்பளை யாரு? இந்த பொம்பளை யார் கேட்டே? ஆடி பாடி வரவேற்றது அக்கப்பக்கத்தில் வாழ்க்கை வெள்ளாண்டு 2090 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும். தலைவர் ஐயோ சாமியை பார்த்தா எனக்கு பேர் வாட்டர் கேன். முன்னாடி என்னமோ தொங்குது. இந்த கல்யாண வீட்டில் குபேரம் பொம்மை வச்சிருப்பாங்க, அதை நகட்டிட்டு போறது மாதிரியே இருக்கப்பா. அது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இது கருப்பா பயங்கரமா இருக்கு. கருங்குளத்து பொம்மை. தங்கச்சி அது என்ன குளத்துல வருதோ. ஒரு பாட்டால சொல்லி அழைச்சே நம்பரம் போட்டு கண்ண முழுச்சு. ஒரு அன்பால வெட்டு படிச்சு ஒரு மணிக்கு வந்த தனங்க உண்மையினுக்கு வெள்ள மணக்கு காவலனுக்கு கையை வெட்டங்க உன தொட்டி எழுப்ப பாட்டால சொல்லி அழைச்சே. அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே. என் தங்கச்சி இந்த கம்பெனியை வச்சு நடத்துறது. என் தங்கச்சி வேஷத்தை பாரு, கிண்ணி கோழி மாதிரியே. ஆண்டு விழாவாத்தா? ஆமாண்ணே. இந்த வேஷம் சாரு போட சொன்னாரா? நீங்க தானே. நாளைக்கு போகும்போது கடல் வாத்து வேஷம் போட்டு. அம்மாவே இப்படி சொன்னா பாப்புங்க. அது சாமு. உனக்காக அண்ணே சோபா வாங்கிட்டு வந்திருக்கேன். சோபாவா? நான் பார்த்ததே இல்லைண்ணே. உட்காரலாமா? உட்காரலாமா? இந்த சோபா பட்டன் நமக்குன்னா தூக்கும். எங்க இந்த சாமி எங்க தூக்கிட்டு வாங்க. எங்க இன்னும் சோபா அண்ணே சோபா நடக்குது. சோபா நடக்குது. யார் அவர்? யாதவர் இல்லம்மா. யார் அவர்? சாமி அந்த உண்ணிய கழட்டி வைங்க. வந்தாரை வரவேற்பது குல பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசம் ஜானகி நேசம் பார்க்கடல் வாசம் ஜானகி நேசம் மாடுகின்றே மறந்தா